வணக்கம். என் பேர் பிருத்விராஜ். அசோகமித்ரன் எழுதிய கதை பயிற்சி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பயிற்சி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அது மாதிரி பாலுன்னு ஒரு பஸ் ஜேர்னியை எடுக்கிறான். ஒரு 20 பீப்புள் இருக்குவாங்க அந்த பஸ்ஸில். எல்லோரும் நின்றுட்டு இருக்கிறதுனால இடமே இல்லை. எல்லாரையும் வழி விடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆளை பார்க்குறான். பார்த்த உடனே இங்கே பார்த்த மாதிரியே இருக்குன்னு பக்கத்தில் போனோடனே அது அவர் ஒரு பழைய டீச்சர் அப்படின்னு அவனுக்கு தெரியுது. சார் எப்படி இருக்கீங்க சார் அப்படின்னு கேட்டோடனே, அடடா பாலகிருஷ்ணா நீ எப்படிடா இருக்க அப்படின்னு அவர் கேட்குறாங்க. ஒரு நார்மல் கான்வர்சேஷன் மாதிரி போயிட்டுருக்கு. பாலகிருஷ்ணா நீங்கள் ஜோலார்பேட்லையாச்சும் இருந்தீங்க, இல்லை நான் காரில் இன்னைக்கு அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க நார்மலாக. அப்புறம் அவங்க குடும்பத்தை பற்றி பேசிட்டு, பாலகிருஷ்ணா இது மாதிரி உங்களோட ரோசஸ்லாம் எப்படி சார் இருக்குது, செடியெல்லாம் இங்கேயே வளர்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், செடி இங்கேயும் நான் வளர்த்துட்டு தான் இருக்கேன். இங்கே தண்ணி சரியாக கிடைக்கிறதில்ல அந்த கோட்ரஸில். அப்புறம் அந்த காம்பவுண்ட் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்புறம் தண்ணி கிடைக்காததுனால இங்கே கஷ்டமாக இருக்க வளர்க்க, இருந்தாலையும் நான் வளர்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் எப்படி ஒரு ரோஸ் ஸ்டெம்மை ஒரு ஜாஸ்மின் ஸ்டெம்மோட அட்டாச் பண்ணி ஒரு புதுசாக அது மாதிரி ஒரு கலர் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எப்படி அது ஒர்க்கும் ஆச்சு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அது எவ்வளோ அழகாக இருக்குன்னு டிஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் இவர் ப்ராக்டிஸ் இந்த கிட்ஸ் எல்லாருமே இப்போ நல்ல நிலைமையில் இருக்காங்க, எல்லாருமே நல்ல பசங்க அப்படின்னு இவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ இவன் பாலு என்ன சொல்கிறேன்னா, இது மாதிரி பாஸ்கரன்னு ஒரு பையன் இருந்தான் ஞாபகம் இருக்கா? ஆமாம், நான் கூட என்னோட முதல் சிஷ்யன்னு சொல்லிட்டு இருப்பேனே அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் சார், அவனே தான். அவன் இப்போ டிவிஎஸில் வேலை பார்த்துட்ருக்கான். ஸ்டார்டிங் சம்பளமே 1000 rupees அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ 1000 rupees ரொம்ப அதிகமான காசு. ஸோ இவன் அந்த ரயில்வேஸ்லேயே வேலை செஞ்சுட்டு இருந்தானா ஒரு 700 தான் கிடச்சிருக்கும் அவனுக்கு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. நானும் டிவிஎஸ்க்கு போக ட்ரை பண்ணேன் சார், ஆனால் உள்ளே விடலை. ஏன்னா எனக்கு 31 ஆகுது, பாலுக்கு 30 ஆகுது. எனக்கு ஒரு வயசு அதிகமாக இருக்கிறதுனால உள்ளே விடலை. அப்போ அந்த டீச்சர் என்ன நினச்சிட்ருக்காருன்னா, இவங்க 2 பேருக்கும் ஒரே வயசுன்னு தான் நினச்சிட்ருக்காரு. ஆனால் அவருக்கு ஒரு வயசு அதிகம் போல். ஸோ டிவிஎஸ் பற்றி பேசுனதுக்கு அடுத்தது குடும்பம், கல்யாணம் அதெல்லாம் பேசுகிறாங்க. அப்புறம் சைலண்ட்டாக இருக்காங்க. அப்போ பாலு அவங்களே யோசிச்சுக்கிறான், எப்படி சஸ்பெண்ட் ஆகிருக்கேன் நான் ஒரு மேலதிகாரி கை அடித்ததுனால அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். இது எப்படி டீச்சர்கிட்ட சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா அவர் ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காரு, இவன் நல்ல பையன் நல்ல பொசிஷனில் இருக்கான் அப்படின்னு. அது அந்த டீச்சர்கிட்ட இவனால் சொல்ல முடியறதில்ல. அதை அவன் நினைக்கிறான். இதோட கதை. இந்த கதையை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னா, அது மாதிரி எப்படி நீங்கள் ஒரு யார் பக்கத்துலையாவது உட்காந்துட்டு இருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, அவங்கள பற்றி ஒன்று நினச்சி வச்சுருப்பாங்க. அந்த ட்ரஸ்ட்டை உடைக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒன்று இருக்கும். ஆனால் நீங்கள் ஏற்கனவே அதை உடச்சிட்டிங்க, அது உங்களால் சொல்ல முடியாது. அதாவது எப்படி இப்போ வீட்டில் ஏதாவது ஒரு பொருளை உடச்சிருக்கீங்க, ஆனால் வெளியே யாராவது நீங்கள் எல்லாத்தையுமே புதுசாக வச்சுப்பீங்க க்ளீன் பண்ணி அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் உடச்சதை சொல்ல முடியாமல் தயங்குவீங்களே. ஏன்னா இப்போ நான் சொன்னால் நான் சம்பாதிச்சு வச்ச பேர் எல்லாமே போயிடும், அவங்க என் மேலே வச்சுருக்க ட்ரஸ்ட்டும் போயிடும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இந்த கதை பட்டுச்சு. நன்றி, வணக்கம்.